உங்கள் ஃபோன் மெமரியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன் கேலரியில் இருக்க தேவையில்லாத ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். சப்போஸ் தேவையான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் எக்ஸ்டர்னல் டிவைஸில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் எக்ஸ்டர்னல் டிவைஸும் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா கூகுள் ஆன்லைனில் உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சேஃபாக ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 15 GB அளவுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை நீங்கள் ஆன்லைனில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட ஃபோன் மிஸ் ஆனாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ உங்களோட இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்கள் எந்த டிவைஸில் வேணால் நீங்கள் ஸ்டோர் பண்ண ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை அக்சஸ் பண்ணிக்கலாம். எப்படி கூகுள் ஆப்பில் உங்களோட ஃபோட்டோஸை ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கூகுள் ஃபோட்டோஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு கூகுள் ப்ராடக்டானு செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களோட ஃபோனில் ஃபோட்டோஸ் ஆக்சஸ் பண்ணலாம், அலோவ் பண்ணிக்கோங்க. உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டு நாட் பேக்கப் அண்ட் டர்ன் ஆன் பேக்கப் 2 ஆப்ஷன் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் டு நாட் பேக்கப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. டர்ன் ஆன் பேக்கப் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபோட்டோஸ்லாம் கூகுள் ஃபோட்டோஸில் ஷோ ஆகும். டு நாட் பேக்கப் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செலக்டடாக ஃபோட்டோஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணுறேன். நான் 4 ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் அப்லோட் டு ஃபோட்டோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபோட்டோஸ் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. 4 ஃபோட்டோஸ் அப்லோட் ஆனது அங்கே டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் நீங்கள் கூகுள் ஃபோட்டோஸில் உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் டெலீட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ த்ராஷ்க்கு மூவ் ஆகிடும். த்ராஷில் உங்களோட ஃபோட்டோஸ் 60 days வரையும் இருக்கும். த்ராஷில் சப்போஸ் இந்த டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த த்ராஷில் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ பெர்மனெண்ட்டாக டெலீட் ஆகிடும். கூகுள் ஃபோட்டோஸில் உங்களோட ஃபோட்டோஸ் ஸ்டோர் பண்ணிட்டீங்க. கூகுள் ஃபோட்டோஸில் சேவ் பண்ண ஃபோட்டோஸை நீங்கள் வேறு டிவைஸ், அதாவது வேறு ஃபோன்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட டெஸ்க்டாப் கூகுளில் photos.google.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் சைன்இன் கூகுள் ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட கூகுள் ஃபோட்டோஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் ஃபோட்டோஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் சேவ் பண்ண ஃபோட்டோஸ் அவைலபிளாக இருக்கும்.